ஆத்ம ஞானம் ஒரு தீபம், பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம், பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்ம ஒளியை கண்டு சிவனே ஆனந்தம் மிக அடைகின்றார். புன்னகையால் முகம் சிரிக்கின்றார். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். ஆத்ம முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். ஆத்ம முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். சங்கம யுகத்தினில் சேர்ந்தே இருந்து சத்யுக திரேதா சென்றிடுவோம். சாந்தி சுகமும் பெற்றிடுவோம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். நம் தீப ஒளியால் பல தீபம் ஏற்றி தீபமாலா என செய்திடுவோம். நம் தீப ஒளியால் பல தீபம் ஏற்றி தீபமாலா என செய்திடுவோம். காற்றில் ஆடும் தீபம் போல ஆனந்த மிகுதியால் ஆடிடுவோம். ஆத்ம ஞானம் மிகுந்திடுவோம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். சேவை ஒன்றே உன் மூச்சு, ஞானம் ஒன்றே நம் பேச்சு. சேவை ஒன்றே உன் மூச்சு, ஞானம் ஒன்றே நம் பேச்சு. ஞானத்தை உலகிற்கு தந்தே நீயும் தாமரை மலராய் வாழ்ந்திடுவாய். தந்தையின் அன்பை பெற்றிடுவாய். ஆத்ம ஞானம் ஒரு தீபம், பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்ம ஒளியை கண்டு சிவனே ஆனந்தம் மிக அடைகின்றார். புன்னகையால் முகம் சிரிக்கின்றார். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். பாபா உன் போல் அன்பை பொழி
ஞான செல்வங்கள் அள்ளி தந்தாய், அழைத்து சென்றிட நீயே வந்தாய். மடியில் வைத்து என்னை சீராட்டினாய், கண்ணின் இமை போல காப்பாற்றினாய். ஞான செல்வங்கள் அள்ளி தந்தாய், அழைத்து சென்றிட நீயே வந்தாய். சொர்க்கத்தை தந்தது நீதானே பாபா, சொர்க்கத்தை தந்தது நீதானே பாபா, நீ இல்லாததும் இன்பமா, உந்தன் அன்பு அங்கு இல்லையே, உந்தன் அன்பு அங்கு இல்லையே. ओम शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चल कर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. 29/9/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 3/2/2002. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு लक्ष्य और लक्षण को समान बनाओ, सर्व खजानों में संपन्न बनो.
லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்குங்கள். அனைத்து பொக்கிஷங்களிலும் சம்பன்னமாக ஆகுங்கள். आज सर्व खजानों के मालिक अपने खजानों से संपन्न बच्चों को देख रहे हैं. இன்று அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானமானவர் தனது பொக்கிஷங்களில் சம்பன்னமான குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். हर एक बच्चा सर्व खजानों से संपन्न है. ஒவ்வொரு குழந்தைகளும் கூட அனைத்து பொக்கிஷங்களிலும் சம்பன்னமாக இருக்கின்றார்கள். जो संपन्न होता है उनकी निशानी सदा प्राप्ति स्वरूप திருப்தாத்மா दिखाई देगी. யார் சம்பன்னமாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய அடையாளம் எப்பொழுதும் அவர்கள் பிராப்தி ஸ்வரூபமாக திருப்தி ஆத்மாவாக தெரிகின்றார்கள். சதா குஷ் நசர் ஆயேகி क्योंकि भरपूर है. எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக தெரிவார்கள், ஏனென்றால் நிறைந்து இருக்கின்றார்கள். தோ ஆக ஹரேக் அப்னே சே பூச்சே, ஒவ்வொருவரும் தன்னைத்தான் கேளுங்கள். हमारे पास कितने खजाने जमा हैं. நம்மளிடம் எவ்வளவு பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கின்றன. ये अविनाशी खजाने अब भी प्राप्त हैं और भविष्य में अनंत जन्म साथ रहेंगे. இந்த அழியாத பொக்கிஷங்கள் இப்பொழுதும் பிராப்தி ஆகியிருக்கின்றன, எதிர்காலத்திலும் பல ஜென்மங்களுக்கு கூடவே இருக்கும். ये खजाने कदम नहीं होने वाला है. இந்த பொக்கிஷங்கள் ஒரு பொழுதும் முடிவடைய போவதில்லை. सबसे पहले खजाना है, எல்லாத்தை விட முதல் பொக்கிஷம் எது? ஞான் கா खजाना, ஞானத்தின் பொக்கிஷம். जिस ज्ञान के खजाने से समय भी आप सभी मुक्ति और जीवन मुक्ति का अनुभव कर रहे हो. இந்த ஞான பொக்கிஷத்தின் மூலமாகத்தான் இப்பொழுது கூட நீங்கள் எல்லோருமே முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவத்தை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். जीवन में रहते, पुरानी दुनिया में रहते, तमोगुनी वायुमंडल में रहते, ज्ञान के खजाने के आदर से इन सबका वायुमंडल भविष्य से न्यारे मुक्त हो. कमल पुरुष न्यारे मुक्त आत्माएं दुख से, चिंताओं से, अशांति से मुक्त हो. பாபா சொல்கிறாங்க, வாழ்க்கையில் இருந்தும் பழைய உலகத்தில் இருந்தும் தமோகுணமான வாயுமண்டலத்தில் இருந்தும் ஞான பொக்கிஷத்தின் ஆதாரத்தில் வாயுமண்டலன் வைப்ரேஷன்லேருந்து விடுபட்டு முக்தி அடைந்திருக்கின்றீர்கள். தாமரை மலருக்கு சமமாக விடுபட்டு முக்த ஆத்மாவாக இருக்கின்றீர்கள். எதெல்லாம் நீங்கள் முக்தி அடைந்திருக்கின்றீர்கள்? பாபா சொல்கிறாங்க, துக்கங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து, அசாந்தியிலிருந்து. உண்மையா இல்லையா? நம்மகிட்ட துக்கமும் கிடையாது, அசாந்தியும் கிடையாது, கவலையிலையும் கிடையாது. இந்த மூன்றுலேருந்து நம்ம முக்தி எப்படி அடைஞ்சோம்? தாமரை மலர் போன்று வாழ்வதனால. ஜீவன்மே ரஹத்தே, லைஃப்பில் இருந்து கொண்டே புராயோ கி பந்தனசே முக்த ஹோ, கெட்டவற்றிலிருந்து, அந்த பந்தனங்களிலிருந்து முக்தி அடைந்து இருக்கின்றீர்கள். व्यर्थ संकल्प के तूफान से मुक्त हो, வீணான சங்கல்பங்கள் என்ற புயலிலிருந்தும் முக்தி அடைந்திருக்கிறார். அவர் சொல்லிட்டார் அடைந்திருக்கிறீர்கள். அப்புறம் கேட்கிறார், முக்த், இதுல இருந்தெல்லாம் முக்தி அடைந்திருக்கின்றீர்களா? சபி ஆத்திலார், எல்லோருமே கை அசைக்கின்றார்கள். तो ஆக முக்தி அவன் மூர்த்தி ज्ञान की खजाना का फल प्राप्ति है. முக்தி ஆகட்டும் அல்லது ஜீவன் முக்தி ஆகட்டும், இந்த ஞான பொக்கிஷத்தினுடைய பலன் அல்லது பிராப்தியாக இருக்கின்றது. चाहे व्यसंग आने की कोशिश करते हैं, வீணான சங்கல்பங்கள் வருவதற்கான முயற்சியை செய்கின்றன. நெகட்டிவ் भी आते हैं, எதிர்மறைகள் கூட வருகின்றன. लेकिन ஆனால் ज्ञान अर्थात समझ है. ஞானம் என்றால் என்ன அர்த்தம்? பாபா சொல்றாரு, புரிதல். वे संकल्प नेगेटिव का काम है आना, और आप ज्ञानी तो आत्माओं का काम है इनसे मुक्त न्यारे बाप के प्यारे रहना. நெகட்டிவ் சங்கல்பத்தினுடைய வேலையே என்ன? வருவது தான். ஆனால் ஞானித்துவ ஆத்மாக்களுடைய காரியம் என்ன? அதிலிருந்து முக்தி, விடுபட்டு பாபாவுக்கு அன்பானவர்களாக இருப்பது. தோ செக் கரோ, ஆகவே சோதனை செய்யுங்கள். என்ன செய்யணும்? ज्ञान का खजाना प्राप्त है, ஞான பொக்கிஷம் பிராப்தியாகி இருக்கின்றதா? அடுத்த கொஸ்டின் பாபா பிரமாமா கேட்குறாங்க, பர்பூர் ஹே, அது நிறைந்திருக்கின்றதா?
संपन्न है या कम है? संपन्नமாக இருக்கின்றதா அல்லது குறைவாக இருக்கின்றதா? अगर कम है, குறைவாக இருக்கின்றது என்றால் उसको जमा करो, அது நீங்க சேமியுங்கள். காலி नहीं रहना, காலியாக இருக்கக்கூடாது. ऐसे ही योग की खजाना, அதே போன்று யோகத்தினுடைய பொக்கிஷம். जिससे सर्व शक्तियों की प्राप्ति होती है, அந்த யோகத்தின் மூலமாகத்தான் சர்வ சக்திகளும் பிராப்தியாகின்றன. तो अपने को देखो, தன்னைத்தான் பாருங்கள். योग के खजाना द्वारा सर्व शक्तियां जमा है. யோகம் என்ற பொக்கிஷத்தின் மூலமாக அனைத்து சக்திகளும் சேமிக்கப்பட்டு இருக்கின்றனவா? இதில் இன்னொரு பியூட்டி பாபா கேட்குறாங்க, சர்வ, சர்வம் என்றால் அனைத்து. एक भी भक्ति कम होगी तो समय पर धोखा दे देगी. ஒரு சக்தி கூட குறைவாக இருந்தால் நேரத்தில் ஏமாற்றத்தை அளித்துவிடும். आप सबका டைட்டில், உங்கள் எல்லாருடைய டைட்டில் என்ன? மாஸ்டர் சர்வசக்திவான், சக்திவானை சர்வசக்திவான். மாஸ்டர் சர்வசக்திவான், வெறும் சக்திவான்னு பாபா சொல்லலை, சர்வசக்திவான். तो ஆக सर्व शक्तियों का खजाना योग बल द्वारा जमा है. சர்வ சக்திகளுடைய பொக்கிஷங்கள் யோக பலத்தின் மூலமாக சேமிக்கப்பட்டிருக்கின்றனவா? பர்பூர் ஹே, நிறைந்திருக்கின்றனவா? பிராப்தி சொரூப வ கமி ஹே, கியூ? பிராப்தி சொரூபமாக இருக்கின்றீர்களா இல்லை குறைவாக இருக்கின்றதா? ஏன்? அபி அப்படி கமி கோ பர் சக்தி ஹோ, இப்போ உங்களுடைய குறைகளை நீங்கள் நிரப்பிக்கொள்ள முடியும். அபி சான்ஸ் है, இப்பொழுது சான்ஸ் இருக்கிறது. फिर संपन्न करने का समय समाप्त हो जाएगा. சம்பன்னமாக ஆவதற்கான நேரம் முடிவடைந்த பிறகு கமி रह जाएगी, குறை என்பது இருந்துவிடும். செக் கரோ, சோதனை செய்யுங்கள். एक एक शक्ति को सामने लाओ, ஒவ்வொரு சக்தியும் உங்க முன்னாடி கொண்டு வாங்க. सारे दिन की दिनचर्या में चेक करो, ஃபுல் டே உங்களுடைய தினச்சரியத்தில் இதை சோதனை பண்ணுங்க. அகர் பர்சன்டேஜ் பி கம், சதவீதம் கூட குறைவாக இருந்தால் ஃபுல் பாஸ் நெய் கஹேங்கி, ஃபுல் பாஸ் என்று உங்களை சொல்ல முடியாது. கியூங்கி, அதுக்கு பாபா காரணம் சொல்றார், ஏனெனில் आप सबका लक्ष्य है, உங்கள் எல்லாருடைய லட்சியமும் என்ன? किसी भी बच्चे से पूछते हैं फुल पास होना है या हाफ पास. நீங்கள் எந்த குழந்தைய வேணாலும் கேளுங்க, பாப்பா குழந்தைங்கள, நீங்கள் ஃபுல் பாஸ் ஆகணுமா இல்லை ஆஃப் பாஸ் ஆகணுமா? சபி कहते हम तो சூரியவன்சி बनेंगे, சந்திரவன்சி नहीं बनेंगे. எல்லாமே என்ன சொல்லுவாங்க? நாங்கள் சூரியவன்சிகளாக தான் ஆவோமே தவிர சந்திரவன்சிகளாக இல்லை. சந்திரவன்சி बनेंगे. பாபா கேட்குறாங்க, சந்திரவன்சி ஆவீர்களா? பாப் தாதா बहुत अच्छा तकत देंगे, बनेंगे சந்திரவன்சி. பாபா ஆசை கட்டுறார், சந்திரவம்சத்தில் உங்களுக்கு நல்ல அரசாட்சி சிம்மாசனம்லாம் நான் கொடுப்பேன், நீங்கள் ஆவீங்களா? பாபா கேட்குறாரு. डायमंड वाले सूर्यवंशी बन जाए, फॉरेन वाले सूर्यवंशी बन जाए, बनेंगे. பாபா கேட்குறாங்க, இந்தியாவில் இருக்கவங்க சூரியவன்சி ஆகணும், ஃபாரினில் இருக்கவங்க சந்திரவன்சி ஆகணும்னு ஆவீங்களா? நெய் बनेंगे, ஆக மாட்டீர்கள் தானே. சூரியவன்சி பன்னா ஹே, சூரியவன்சி ஆக வேண்டுமா? அடுத்து பாபா பாருங்க எப்படி சொல்றாரு, பன்னாஹி ஹே, ஆகியே தீர வேண்டும். ஏதோ பாப் தாதா சிட் சிட் கர் ரஹே ஹே, பாப் தாதா இப்போ சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறார். ஜப் சூரியவன்சி பன்னாயிய திட நிச்சய, எப்போ நீங்கள் சூரியவன்சியாக ஆகியே தீர வேண்டுமோ, திட நிச்சயம் இருக்கிறதோ, பாப் சே பெருங்க கரலிய, உங்களுக்கு நீங்களும் உறுதிமொழி கொடுத்துட்டீங்க, பாபாவுக்கும் நீங்கள் உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க. आपसे किसी भी शक्ति परसेंटेज कम नहीं हो. இப்போலேருந்து எந்த ஒரு சக்தியிலையும் சதவிகிதம் குறைவாக இருக்காது. ஆக கரங்கே சர்க்கம்ஸ்டன்ஸ் அனுசார் சமஸ்யா 50% कम हो गई है तो 16 कला बन जाएंगे. சூழ்நிலைக்கு ஏற்ப, பிரச்சனைக்கு ஏற்ப அந்த சதவீதம் குறைந்து விட்டது என்று நீங்கள் கூறினால் 16 கலை உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். इसीलिए ஆகவே आजकल बाप दादा चारों के सभी बच्चों का पोता मेल से चेक कर रहा है. இன்னைக்கு பாப் தாதா நாலா பக்கங்களில் உள்ள அனைத்து குழந்தைகளுடைய கணக்கு வழக்குகளையும் ரெஜிஸ்டரையும் சோதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாப் தாதாக்கு பாஸ் பி ஹரேகா ரெஜிஸ்டர், பாப் தாதாட்ட கூட ஒவ்வொருவருடைய ரெஜிஸ்டரும் இருக்கின்றது. கியூங்கி, அதுக்கு பாபா காரணம் சொல்ற பாருங்க,
ஏனெனில் समय के अनुसार पहले ही बात बच्चों को सुना रहे हैं. நேரத்துக்கு முன்னாடியே குழந்தைகளுக்கு பாபா சொல்லி கொண்டிருக்கின்றார். சமைக்கு ரஃப்தார் அனுசாபி கப் நெய் கோ அப். இப்போ நேரத்தினுடைய ஸ்பீடை பொறுத்து எப்பொழுது என்னை கேட்காதீர்கள், இப்பொழுது என கூறுகள். கப் ஓ ஜாயகா கர்லேங்கே, எப்போ ஆகிவிடும், செய்து விடுவோம். ஒன்னா தோ ஹையே, ஆகியே தானே ஆக வேண்டும், என்னை சோச்சோ. இப்படி யோசிக்காதீர்கள். ஓனா தோ ஹை நீ, ஆய்தானே தீரணும், அப்படி கிடையாது. அபி எபி கர்ணாஹி ஹை, இப்பொழுதே நான் செய்ய வேண்டும். சமைக்கு ரஃப்தா தீர ஹோ ரही है. நேரத்தினுடைய ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்கு. இசிலே ஜோ லட்சிய ரக்கா பாப் சமான் பண்ணேக்கா, ஆக என்ன லட்சியம் வைத்திருக்கின்றீர்களோ, பாப் சமமாக ஆக வேண்டும் என்பதற்காக ஃபுல் பாஸ் होनेका, ஃபுல் பாஸ் ஆக வேண்டும் என்பதற்கு 16 கலை சம்பன்ன பண்ணேக்கா, 16 கலையை சம்பன்னமாக ஆக வேண்டும். ஆக 3 லட்சியத்தை பாபா சொல்லிட்டாங்க. ஒன்று பாபாவுக்கு சமமாக ஆகுவது, ரெண்டாவது ஃபுல் பாஸாக ஆவது, மூன்றாவது 16 கலை சம்பன்னமாக ஆவது. பாப்தாதா யஹி சாத்தே ஹே, பாப்தாதா இதைத்தான் விரும்புகிறார். எதை? லட்சிய பிராக்டிமே லட்சம் சமான் ஹோ. உங்களுடைய லட்சியமாகட்டும், உங்களுடைய லட்சணம் ப்ராக்டிக்கலாக சமமாக இருக்க வேண்டும். ஜப் லட்சிய லட்சம் தோனோ சமான் ஹோங்கே, எப்போது உங்களுடைய லட்சியமும் லட்சணமும் சமமாக இருக்குமோ, தபி பாப் சமான் சகஜ் பன் ஜாய். அப்போ தான் நீங்கள் பாபாவுக்கு சமமாக சகஜமாக ஆகிவிடுவீர்கள். தோச்சக்கு கரோம், இப்போ சோதனை பண்ணுங்க. ஹோ ஜாயகா பன்னி ஜாயங்கே ஏ அல்பேலா பண்ண, ஆகிவிடும், ஆகியே விடுவோம். இதெல்லாம் என்ன? சோம்பேறித்தனம். ஜோ கர்ண ஹை, ஜோ பண்ண ஹை, ஜோ லட்சிய, எதை செய்ய வேண்டும், என்னவாக ஆக வேண்டும், எது நம்ம லட்சியமோ ஓ அபிசேஹி கர்ண ஹை பண்ண ஹை, அதை இப்பொழுதிலிருந்தே செய்ய வேண்டும், இப்பொழுதே ஆக வேண்டும். கபி சப்த நெய் லகாவ், ஒருபொழுதும் எப்பொழுது என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். அபி அபி, இப்பொழுதே இப்பொழுதே என்று கூறுங்கள். तो ज्ञान का खजाना, ஆக ஞானத்தின் பொக்கிஷம், योग का खजाना, யோகத்தினுடைய பொக்கிஷம், और भी धारणाओं का खजाना है. இன்னொரு பொக்கிஷம் எது? தாரணையினுடைய பொக்கிஷம். जिससे गुणों का खजाना जमा हो जाता है. தாரணைகள் மூலமாக குணங்களுடைய பொக்கிஷங்கள் சேமிக்கப்பட்டு விடுகின்றன. குணோமபி ஜெய்சே சர்வ சக்தி ஐசி சர்வ குண. குணங்களில் கூட பாபா சொல்கிறாங்க, எப்படி சர்வ சக்தின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சர்வ குணம். फिर गुण नहीं है, सर्व गुण है. வெறும் குணங்கள் கிடையாது, सर्व गुणங்கள். तो सर्व गुण है या सोचते हो एक दो गुण कम हुआ तो क्या हुआ, चलेगा. இல்லை இப்படி நினைக்கிறீங்களா, 1-2 குணம் இல்லைன்னா என்ன, பரவாயில்ல தானே, நெய் சலேகா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தோ ஆக சர்வ குணாக்கா கஜானா சமா ஹை, அனைத்து குணங்களுடைய பொக்கிஷங்கள் சேமிக்கப்பட்டு இருக்கின்றன. கௌசி குண்கி கமியை உஸ்கோ செக் கர்க்கே பர்பூர் ஹோ ஜாओ. எந்த குணம் குறைவாக இருக்கின்றதோ அதை கண்டுபிடித்து அதை நிரப்பிக்கொண்டே செல்லுங்கள். சௌத்தி பாத், 4வது விஷயங்கள் சேவா, சேவை. சேவா துவாரா சபிக்கு அனுபவ, சேவையின் மூலமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கிறது. என்ன? ஜப் भी मन से सेवा वाणी द्वारा और कर्म द्वारा सेवा करते हो तो उसकी प्राप्ति आत्मिक खुशी मिलती है. மனதின் சேவை மூலமாகவோ, வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது கர்மத்தின் மூலமாகவோ நீங்கள் சேவை செய்தீர்களானால் அதனுடைய பிராப்தி ஆத்மீக மகிழ்ச்சி கிடைக்கின்றது. तो चेक करो, अब சோதனை பண்ணுங்க. சேவா द्वारा खुशी की अनुभूति कहाँ तक की है. சேவையின் மூலமாக மகிழ்ச்சியினுடைய அனுபவத்தை இதுவரைக்கும் பண்ணியிருக்கீங்க. அகர் சேவா की और खुशी नहीं हुई वह सेवा यदा सेवा नहीं. சேவையினால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை என்றால் அது சரியான சேவையே அல்ல. சேவை में कोई ना कोई कमी है इसलिए खुशी नहीं मिलती. சேவையில் கூட ஏதோ ஒரு குறை இருக்கின்றது, அதனால தான் மகிழ்ச்சி கிடைக்க மாட்டேங்குது. சேவாக்கு அர்த்த, சேவையினுடைய பொருள் என்ன? பாபா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. आत्मा अपने को खुश नम है, खिला हुआ रूहानी गुलाब खुशबू के झूले में झूलने वाला अनुभव करेगी. சேவையினுடைய அர்த்தமே என்னன்னா,
ஆத்மா மகிழ்ச்சிகரமா மலர்ந்த ஆன்மீக ரோஜாவாக மகிழ்ச்சியினுடைய ஊஞ்சல்ல ஆடிக்கொண்டே இருக்கின்ற அனுபவத்தை செய்வது. तो चेक करो, अगर शोधन செய்யுங்க. सारा दिन सेवा की, लेकिन सारे दिन की सेवा की तुलना में इतनी खुशी हुई या सोच विचारी चलते रहे. அப்போ ஃபுல் டே சேவா பண்ணமே அதை பார்க்கும்போது மகிழ்ச்சி அவ்வளோ இருந்ததா, இல்லை யோசனையிலேயே எண்ணெயே இது இல்லை அது இல்லை அப்படின்னு இருந்தீங்களா? आपकी खुशी का प्रभाव एक दो सेवा स्थान पर, दूसरा सेवा साथियों पर, तीसरा दिन आत्मा की सेवा उन आत्माओं पर पड़े. பாபா சொல்கிறாங்க, உங்கள் குஷியினுடைய பிரபாவம் உங்களுடைய சேவை எங்கே பண்ணுறீங்களோ அந்த இடத்தின் மீது, இரண்டாவது உங்கள் சேவைக்கு யார் சாத்தியாக இருக்காங்களோ அவங்க மேலே, மூன்றாவது எந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் சேவைறீங்களோ அவங்க மேலே படுகின்றது. வாயு மண்டல் பி குஷ் ஹோ ஜாய், வாயு மண்டலம் கூட என்ன இன்னும் மகிழ்ச்சி அடைந்து வேண்டும். ஏஹ சேவாக்கி கசானா குஷி, இதுதான் என்ன சேவையினுடைய பொக்கிஷம், காஜானா ஒரு பொக்கிஷமாகின்றது. ஆக இடத்துலையும் சரி, உங்கள் கூட இருக்கவங்க மேலேயும் சரி, இல்லை யாருக்கு சேவை செய்கிறீங்களோ அவங்க மேலேயும் சரி, வாயுமண்டலத்தையும் மகிழ்ச்சி என்பதை பரப்ப வேண்டும். அதுதான் உண்மையான சேவை. அவர் பாத் இன்னும் பாபா மேலே சொல்கிறார், 4 சப்ஜெக்ட் तो आ गई, 4 சப்ஜெக்ட் வந்துருச்சு. ஞானம், யோகம், தாரணை, சேவை. और संबंध संपर्क वह भी बहुत जरूरी है. क्यों? அதுக்கப்புறமும் 2 இருக்குது. என்ன? சம்பந்தம், தொடர்பு. இது கூட ரொம்ப அவசியம்தான். ஏன்? கை பற்றி சமஸ்தே பாப் தாதா से संबंध है ही. சில குழந்தைங்க நினைக்கிறாங்கன்னா பாப் தாதாட்டு தான் எங்கிட்ட சம்பந்தம் இருக்கின்றதே, परिवार में हुआ नहीं हुआ क्या बात है, இந்த குடும்பத்தோட இருக்கோ இல்லையா அதை பற்றி என்ன, कोई बात नहीं. बीज से तो है ही. ஏன்னா விதை கூட எங்களுடைய சம்பந்தம் இருக்கிறது. लेकिन ஆனால் आपको विश्व का राज्य करना है ना, நீங்கள் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய வேண்டும் அல்லவா, तो राज्य में संबंध में आना ही होगा. ஆக ராஜ்யம் அப்படின்னு வந்துட்டாலே சம்பந்தத்தில் வர வேண்டியே இருக்கின்றது. இசிலியே ஆகவே சம்பந்த சம்பர்க் में आना ही है, சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வந்தே ஆக வேண்டும். लेकिन ஆனால் संबंध संपर्क में यदार्थ खजाना मिलता है दुआएं. சம்பந்தம் தொடர்பில் சரியான பொக்கிஷத்தில் என்ன கிடைக்கும் தெரியுமா? பொக்கிஷம் दुआएं, ஆசீர்வாதங்கள். बिना संबंध संपर्क के आपके पास दुआओं का खजाना समान नहीं होगा. சம்பந்தம் தொடர்பு இல்லாமல் ஆசீர்வாதங்களுடைய பொக்கிஷம் சேமிக்கப்பட முடியாது. மா பாப் की दुआएं तो है, தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கின்றன. लेकिन ஆனால் சம்பந்தமே दुआएं लेनी है. சம்பந்தம் தொடர்பில் கூட நீங்கள் என்ன ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். अगर दुआएं नहीं मिलती, फीलिंग नहीं आती, तो समझो संबंध में कोई कमी है. ஆசீர்வாதம் கிடைக்கல, இல்லை ஆசீர்வாதம் கிடைக்கின்ற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலனாலே புரிஞ்சுங்க சம்பந்தம் தொடர்பில் ஏதோ குறை இருக்கிறது. யதார்த்த ரீதியாக சம்பந்த சம்பர்க்கத்தை துவாக்கி அனுபூதி होनी चाहिए. உங்களுடைய இது சரியான சம்பந்தம் தொடர்பாக இருந்தால் ஆசீர்வாதங்களுடைய அனுபவம் வேண்டும். और दुआएं के अनुभव क्या होगी? சரி, ஆசீர்வாதத்தினுடைய அனுபவம் என்னவா இருக்கும்? அனுபவி तो है ना, அதற்கான அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது தானே. अगर सेवा से दुआ मिलती है तो दुआ मिलने का अनुभव यही होगा. சேவையின் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது என்றால் அது அடைவதற்கான அனுபவம் உங்களுக்கு என்ன ஆகும்? जो स्वयं भी संबंध में आते कार्य करते डबल लाइट होगा. சம்பந்தத்தில் வரும்போதும் சரி, காரியம் செய்யும் போதும் சரி, தன்னைத்தான் லைட்டாக அனுபவம் செய்வார்கள். போझ नहीं महसूस करेगा, சுமையாக அனுபவம் செய்ய மாட்டார்கள். और जिनकी सेवा की संबंध समय आए वह भी डबल लाइट फील करे. யாருக்கு சேவை பண்ணாங்களோ, யாருடைய சம்பந்தத்தில் வந்தாங்களோ அவங்களுக்கு கூட என்ன ஃபீல் பண்ணுவாங்க? டபுள் லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அனுபவம் கரேகா ये संबंध में सदा हल्का अर्थात ईजी. இந்த சம்பந்தத்தில் எப்போதுமே நான் லைட்டாக இருக்கிறேன். பரி नहीं होगा, बारी तो வெயிட்டாக அனுபவம் பண்ண மாட்டாங்க. संबंध में आऊँ नहीं आऊँ, लेकिन दुआएं मिलने के कारण दोनों तरफ नियम प्रमाण ऐसी इसी भी नहीं. जैसे कहावत है, ज़्यादा मीठा पर चीटियाँ बहुत आती हैं. அது கூட பாபா சொல்ற நியமத்தின்படி இருக்க வேண்டுமா. ஏன்னா ஒரு பழமொழி இருக்கிறது, எங்கே அதிகமாக இனிப்பு இருக்குமோ அங்கே அதிகமாக எறும்பு கூட வரும்.
இத்தனை ஈஸி பி நெய், அதனால் அவ்வளோ ஈஸியாகவும் நீங்கள் ஆகிடக்கூடாது. டபுள் லைட் ரஹேகா, டபுள் லைட்டாக இருப்பாங்க. तो बाप दादा कहते हैं, ஆக பாப் தாதா என்ன சொல்கிறாரு, अपने खजाने செக் करो, உங்களுடைய பொக்கிஷங்களை சோதனை செய்யுங்கள். சமய தே ரஹே हैं, பாபா அதுக்காக நேரம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மி சமாப்தி கா போர்டு நெய் லகா है, முடிவடைந்து விட்டது என்ற போர்டு இன்னும் பாபா போடலை. இசிலியே செக் கரோ, அதனால் செக் பண்ணுங்க. அவர் படுத்தே செல்லோ, முன்னேறி கொண்டே செல்லுங்க. பாபா வரதானம் கொடுக்குறார். பாப் தாதா கா பச்சோं से प्यार है ना, பாப் தாதாவுக்கு குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பு இருக்கு இல்லையா. तो ஆக பாப் தாதா समझते हैं कोई भी बच्चा पीछे नहीं रह जाए, எந்த ஒரு குழந்தையும் பின்னாடி தங்கிவிடக்கூடாது. ஹரேக் பச்சா ஆகே சே ஆகே ஜாய், ஒவ்வொரு குழந்தையும் ஒருவரை முந்தி இன்னொருவர் சென்று கொண்டே இருக்க வேண்டும். சல்தே சல்தே தேவமான் ஆஜாத்தா, ஆனால் போ என்ன ஆயிடுது, தேக அபிமானம் வந்து விடுகிறது. சொமான் அவர் தேக அபிமான், ஒன்று சொமானம், இன்னொன்று தேக அபிமானம். தேக அபிமான்கா காரணம், தேக அபிமானத்துக்கான காரணம் என்ன, சொமான்மே கம்மி ஹோ ஜாத்தி है, சொமானம் குறைந்து விடுகிறது. तो देह अभिमान को मिटाने का बहुत सही साधन है. தேக அபிமானத்தை நீங்கள் நீக்கணும்னா அதுக்கு ரொம்பவும் சகஜமான வழி என்ன தெரியுமா, தேகமானுக்கா ஏக்கி அக்ஷர். தேக அபிமானம் வர்றதுக்கு ஒரே ஒரு வேர்டு தானா, ஏக்கி சப்த, ஒரே ஒரு வார்த்தை தானா. ஓ ஜான்தே பியோ, அது உங்களுக்கு தெரியும். தேக அபிமான்கா ஏக் சப்த கौन सा है, தேக அபிமானம் வருவதற்கான ஒரு வேர்டு எது, மை, நான். மை अच्छा तो कितने बारी மை में कहते हो, எத்தனை தடவை நீங்கள் நான் சொல்கிறீங்க. सारे दिन में कितनी बार मैं बोलते हो, कभी नोट किया है. फुल डे நான் என்று எத்தனை தடவை கூறுகின்றீர்கள், இதை நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா. அச்சா एक दिन नोट करना, ஒரு நாள் இதை நோட் பண்ணி பாருங்க. பார் பார் மை சப்தோ அத்தாயி, அடிக்கடி நான் என்பது வருகிறது. लेकिन மை கவுன் पहला पाठ है, மை கவுன் முதல் பாடமே என்ன, நான் யார். जब देह अभिमान में मैं कहते हो लेकिन वास्तव में मैं हूँ कौन, தேக அபிமானத்தில் அத்தனை முறை நான் சொல்கிறீங்களே, உண்மையிலேயே நான் யார், ஆத்மா யா தே, ஆத்மாவா அல்லது தேகமா. ஆத்மானே தேह धारण की है, ஆத்மா தான் இந்த தேகத்தை தாரணை செய்திருக்கிறது. யா தேனே ஆத்மா தாரண் கி, இல்லை தேகமானது ஆத்மாவை தாரணை செய்திருக்கிறதா. क्या हुआ, என்னாச்சு, ஆத்மானே தேह धारण की, ஆத்மா தான் தேகத்தை தாரணை செய்திருக்குது. ठीक है ना, சரிதானே. तो आत्मा ने देह धारण की तो मैं कौन, ஆத்மா தேகத்தை தாரணை செய்தது என்றால் நான் யார், ஆத்மா தானே. तो सहज साधन है, जब भी मैं शब्द बोलो, எப்பெல்லாம் நான் என்று கூறுகின்றீர்களோ, याद रखो, இதை நினைவில் வைங்க, मैं कौन सी आत्मा हूँ, நான் எப்படிப்பட்ட ஆத்மா. ஆத்மா நிராகார, தேக சாக்கார. ஆத்மா நிராகாரமாக இருக்கின்றது, தேகம் சாக்காரமாக இருக்கிறது. நிராகார ஆத்மானே சாக்கார தாரண் கி, நிராகாரமான ஆத்மா தான் சாக்காரமான தேகத்தை தாரணம் பண்ணி இருக்கிறது. जितना बारी भी मैं शब्द बोलते हैं उतना समय ये याद करो मैं निराकार आत्मा साकार में प्रवेश किया हूँ. எத்தனை முறை நீங்கள் நான் சொல்கிறீங்களோ அத்தனை முறையும் இதை நினைவில் வைங்க. என்ன நினைவில் வைக்கணும், நான் நிராகாரமான ஆத்மா சாக்காரத்தில் பிரவேசம் ஆகி இருக்கிறேன். जब निराकार स्थिति याद होगी तो निरंकारी स्वतः ही हो जाए. எப்போ நிராகாரி ஸ்திதியில் வந்துடுறீங்களோ நிரங்காரி தாமாகவே ஆகிவிடுவீர்கள். தேகமான் கதம் हो जाएगा, தேக உணர்வு முடிவடைந்து விடும். वही पहला पाठ मैं कौन, அதான் முதல் பாடம் நான் யார். यह स्मृति में रख करके मैं कौन सी आत्मा हूँ, ஆத்மா याद आने से निराकार स्थिति पक्की हो जाएगी. நான் எங்கும்போது எப்படிப்பட்ட ஆத்மா என்ற நினைவு வந்துவிட்டால் निराकार स्थिति என்பது பக்காவாயிடும். जहाँ निराकार स्थिति होगी वहाँ निरंकारी निर्विकारी हो ही जाएंगे. எங்கே நிராகாரி ஸ்திதி இருக்குமோ அங்கே அகங்காரியும் निर्विकारियों தாமாகவே ஆகிவிடுவீர்கள். तो कल से नोट करना, நாளையிலேருந்து இதை நோட் பண்ணுங்க. जब मैं शब्द कहते तो ये क्या आता है, நான் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது. जितना बारी मैं शब्द யூஸ் करो उतनी बारी निराकार स्वतः ही हो जाएंगे. எத்தனை முறை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி
நிராகாரி நிரங்காரி நிர்விகாரி தாமாகவே ஆகிவிடுவீர்கள். अच्छा நல்லது. आज यूथ ग्रुप आया है, यूथ बहुत है. இன்னைக்கு யூத் குரூப் வந்திருக்கிறாங்க, நிறைய யூத் இருக்கிறாங்க. பாபா யூத் குரூப் को वरदान देते हैं कि सदा आबाद रहना. அதனால பாபா வரதானம் கொடுக்குறாங்க யூத்துக்கு. என்ன? ஆபாத், வாழுங்கள். एक भी खजाना बर्बाद नहीं करना. ஒரு பொக்கிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இழந்து விடாதீர்கள். ஆபாத் रहना, ஆபாத் करना. நீங்கள் இருப்பதும் அப்படி இருக்கணும், அதை செய்யவும் வேண்டும். लौकिक गुरु लोग आशीर्वाद देते हैं आयुष्मान भव, और बाप दादा के शरीर को तो जितनी है उतनी होगी. லௌகிக குரு என்ன சொல்லுவாங்களாம்? ஆசீர்வாதிகளா என்ன கொடுப்பாங்க? ஆயுஷ்வான் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. பாப்தாதா சொல்கிறாங்க, शरीरத்தினுடைய ஆயுள் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கும். இசிலே शरीर का आयु के हिसाब से आयुष्मान भव का वरदान नहीं देते. அதனால் இந்த சரீரத்தினுடைய கணக்கில் ஆயுஷ்வான் பவங்கிற வரதானத்தை பாபா கொடுக்கறது இல்லை. இஸ் பிராமன் ஜீவன்மே சதா ஆயுஷ்வான் பவ. பிராமண வாழ்க்கையில் எப்போதும் ஆயுஷ்வானாக இருங்கள். கியூ பாபா அதுங்க கேட்குறாங்க. ஏன்? பிராமன் சோ தேவதா பனேங்க, பிராமணிலிருந்து நீங்கள் தேவதையாக ஆவீர்கள். तो आयुष्मान तो होंगे ना, அப்போ ஆயுஷ்வானா இருப்பீங்க தானே. யூத்துக்கு एक विशेषता होती है. யூத்துக்கிட்ட ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறது. आप यूथ अपनी विशेषता को जानते हो. யூத்தாகி நீங்கள் உங்களுடைய விசேஷமான தன்மையை அறிந்திருக்கின்றீர்களா? கே விசேஷता होती है जानते हो. என்ன விசேஷத்தன்மை இருக்கின்றது அறிவீர்களா? क्या विशेषता है आप में, உங்கள்கிட்ட என்ன விசேஷத்தன்மைகள்? जो चाहे वह कर सकते हैं. பாபா குழந்தைங்க சொல்கிறாங்க, என்ன அவங்க விரும்பினாலும் அதை அவங்களால செய்ய முடியும். अच्छा बाबा के कहा कर सकते हो, செய்ய முடியுமா? अच्छी बात है. दुनिया के हिसाब से कहते हैं यूथ जिद्दी बहुत होते हैं. உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூத்துனாலே ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. ஜோ சோச்செங்கே வ கரங்கே திக்காயங்க, என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க, காட்டுவாங்க. वो लोग उल्टा कहते हैं, लेकिन यहाँ ब्राह्मण यूथ जिद्दी नहीं है. இங்கே பிராமண யூத்துகள் யார்? அடம்பிடிப்பவர்கள் கிடையாது. அப்படி பிரதிஞ்சா பர் பக்கே ரேனேவால், தங்களுடைய உறுதிமொழியில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர்கள். ஹட்னேவாலே நெய்ய, அதிலிருந்து விலகக்கூடியவர்கள் அல்ல. ஐசே ஹோ யூத், அந்த மாதிரி யூத் இருக்கின்றீர்களா? ஹாத் உட்டானா தோ பஹுத் சஹஜ் है. கையை உயர்த்துவது என்னமோ ரொம்ப ஈஸி தான். பாப் தாதா குஷ் ஹாத் உட்டானா, ये भी हिम्मत है ना. பாபா இதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாராம் கையை உயர்த்துவதில்லை. ஏன்னா இது கூட என்ன வேணும்? தைரியம் வேணும் இல்லையா? லேக்கின் ஆனால் ரோज अमृत वेले बाप से हुई प्रतिज्ञा हम ब्राह्मण जीवन की प्राप्ति से सेवा में भी कभी के संकल्प के हटेंगे नहीं. ஆக அமிர்த வேலையிலிருந்து பாபாட்ட என்னென்னலாம் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றீர்கள், பிராமண வாழ்க்கையினுடைய பிராப்திகள் என்ன, இதில் சேவையில் ஒரு பொழுதும் நீங்கள் சங்கல்பத்தில் கூட விலகக்கூடாது. இஸ் ஹிம்மத்துக்கோ, இந்த தைரியத்திற்கு பிரதிஞ்ஞாக்கோ, உறுதிமொழிக்கு ரோஜ் துவாரானா தினமும் உங்கள் மனதில் திருப்பி கொண்டு வாருங்கள். பார் பார் செக் கரோ, அடிக்கடி சோதனை பண்ணுங்க. ஹிம்மத் ஜோ ரக்கி சங்கல்ப் கியா பிராக்டிமே ஹோ ரஹா ஹை. என்ன நம்ம தைரியம் வச்சோமோ, சங்கல்பம் செய்தோமோ, அதை ப்ராக்டிக்கலாக செய்கின்றோமா? गवर्नमेंट तो कहती है बस 2-4 लाख बन जाए तो भी ठीक है. गवर्नमेंट என்ன சொல்லுதான், 2 லட்சம் 4 லட்சம் பேர் ஆனால் போதும்னு. பாப் தாதா कहते हैं, பாப் தாதா என்ன சொல்கிறாங்க? या ब्राह्मण यूथ 1 लाख के समान है. பிராமண யூத் என்றால் என்ன? 1 லட்சத்துக்கு சமானம்லாம். இத்தனை மஸ்பூத் है, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கின்றீர்களா? இருக்கின்றீர்களா? देखो ऐसे नहीं घर जाकर फिर लिख दो பாபா மாயா ஆகி, இல்லை வீட்டுக்கு போன பிறகு இப்படி எழுதக்கூடாது, மாயை வந்து விட்டது, சன்ஸ்கார் ஆகையா, சன்ஸ்காரம் வந்து விட்டது, சமஸ்யா ஆகை, பிரச்சனை வந்து விட்டது. சமஸ்யாவுக்கு சமாதான ஸ்வரூபனோ, பிரச்சனைகளுக்கு சமாதான ஸ்வரூபமாக ஆகுங்கள். சமஸ்யா தோ ஆயங்கி, பாபா சொல்கிறாங்க, பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். லேக்கின் ஆப்னே से पूछो मैं कौन, தன்னைத்தான் கேளுங்கள் நான் யார். சமாதான ஸ்வரூபம் யா சமஸ்யா से हार காணே वाली हूँ. நான் சமாதான ஸ்வரூபமான ஆத்மாவா அல்லது பிரச்சனையில் தோல்வி அடையக்கூடிய ஆத்மாவா? ஆப் சப்கா டைட்டில் கியா है? உங்கள் எல்லாருடைய டைட்டில் என்ன? விஜய் ரத்தன் யா ஹார் காணே வாலே ரத்தன். வெற்றி ரத்தனங்களா இல்லை தோல்வி அடையக்கூடிய ரத்தனங்களா?
विजयी रत्न है, வெற்றி रत्नங்கள்। ब्राह्मण जन्म होते ही बाप दादा ने हर ब्राह्मण के मस्तक पे विजय का तिलक अमर लगा दिया। பிராமண ஜென்மம் ஆன உடனேயே பாப் தாதா ஒவ்வொரு பிராமணனுடைய நெற்றிலையும் வெற்றியினுடைய திலகத்தை அமரமாக வைத்து விட்டார். तो अमर भव का वरदानी हो, अमर भव என்ற வர்தானிகளாக இருக்கின்றீர்கள். कभी भी संस्कार के वश नहीं होगी. யார் அந்த வரதானியாக இருக்கிறாங்களோ அவங்க ஒருபொழுதும் தன்னுடைய சன்ஸ்காரத்துக்கு வசமாக மாட்டார்கள். जो बाप के संस्कार हुआ मुझे ब्राह्मण आत्मा के संस्कार. எது பாபாவுடைய சன்ஸ்காரமோ அதுதான் பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய சன்ஸ்காரம். जो द्वापर कली के संस्कार हुआ मेरे संस्कार नहीं है. द्वापरिकम कलियुगத்தினுடைய சன்ஸ்காரம் என்னுடையது கிடையாது. क्योंकि बाप के संस्कार नहीं है. ஏன்னா அது பாபாவுடைய சன்ஸ்காரம் கிடையாது. ये तमोगुणी संस्कार ब्राह्मणों के संस्कार है. பாபா கேட்குறான், தமோ குணமான இந்த சம்ஸ்காரம் பிராமணனுடைய சம்ஸ்காரமா? नहीं है ना, இல்லை தானே. तो आप कौन हो? நீங்க யாரு? ब्राह्मण हो, ब्राह्मणர்கள். बाप दादा को भी यूथ ग्रुप पर नाज है. बाप दादा को கூட யூத் குரூப் மேல பெருமை இருக்கிறதா. देखो दादियों को भी यूथ पर नाज है. दादियों கூட யூத் மேல பெருமை இருக்கிறது. दादी को प्यार है यूथ से, एक्स्ट्रा प्यार है. दादी யூத் மேல எக்ஸ்ட்ரா அன்பு இருக்கிறதா. குமார் है सुकुमार. குமார் என்றாலே சுக்குமார், குமாரனை சுக்குமார், சுகத்தை கொடுக்கக்கூடிய குமாரர்கள். एक एक कुमार विश्व के कुमारों को परिवर्तन कर दिखाने वाले. ஒவ்வொரு குமாரனும் கூட உலகத்தின் முன்னாடி மாற்றத்தை கொண்டு காட்டக்கூடியவர்கள். अच्छा कुमारों को काम दे. குமார்களுக்கு ஏதாவது வேலை கொடுப்போமா? ஹிம்மத்தை தைரியம் இருக்கிறதா? கர்ணே படைகா, செய்ய வேண்டி இருக்கும். குமாரியும் கரைங்கி குமாரிகள் செய்வீர்களா? तो काम दे रहे हैं, ध्यान से सुनना. என்ன செய்யணுங்கிறத பாபா சொல்ல போறாங்க, கவனமா கேளுங்க. आज अगली सीजन होगी. अगली सीजन कुमारों का ऐसा ही स्पेशल प्रोग्राम रखेंगे. முன்னாடி சீசன்ல வரப்போகின்ற சீசன்ல ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வைப்போங்க. लेकिन भी है, ஆனால் கூட இருக்கிறது. ज़्यादा काम नहीं देते हैं. एक एक कुमार 10-10 कुमारों का छोटा सा ग्रुप का कंगन तैयार करके लाना. ஒவ்வொரு குமாரர்களும் 10-10 குமாரர்களை சின்ன குரூப்பாக பண்ணி கூட்டிகிட்டு வரணும். ஆத்ம கங்கன் படுத்தா है ஏன்னா கையில் தான் கங்கணம் கட்டப்படுகின்றது அல்லவா. பிரம்மா பாப்கோ சதை ஆத்ம ஃபுல்லோं का डंगन डालते. பிரம்மா பாபாவுக்கு எப்போதுமே கைகளில் மலர்களான வளையத்தை மாற்றுறாங்க. ஏக் ஏக் குமார் கச்சை நெய் லானா, பக்கே லானா. ஒவ்வொரு குமாரனும் கூட கச்சா குமாரர்களை கூட்டு வரக்கூடாது, பக்காவான குமாரர்களை கூட்டு வரணும். तो मधुबन तो आए फिर घर जाए तो बदल जाए. அப்படி இல்லை, மதுபனுக்கு வர்றது, ஆனால் மதுபன்லேருந்து திரும்பி போனோம்னா அப்படியே ஆகிடுறது. அச்சே பக்கே பனாக்கர் லாகனா ஜோ பாப்தா தேக் வா குமார் வா. அப்படி பக்காவாக நீங்கள் ஆக்கி கூட்டிகிட்டு வாங்க. பாபா பார்த்தோன்னே என்ன சொல்லணுமா? ஆகா குமார் ஆகா, ஐசே தயார். அந்த மாதிரி தயாராக இருக்கீங்களா? கரைங்கே செய்வீர்களா? ஐசே அதே மாதிரி थोड़ा सोचो, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஏக்கி நெய் ஆத்து விட்டாலே அப்படியே சும்மா கையை தூக்கிடாதீங்க. கர்னா படேகா, செய்ய வேண்டியிருக்கும். பனானா படேகா, செய்விக்க வேண்டியிருக்கும். டபுள் ஃபார்னட்ஸ் பி கரைங்கே. பாபா கேட்குறாங்க, டபுள் ஃபார்னட்ஸ் கூட செய்வீர்களா? கரைங்கே ஐசே, அது மாதிரி செய்வீங்களா? டபுள் ஃபார்னட்ஸ்க்கு குமாரம் ஹாத் உட்டாகும். டபுள் ஃபார்னட்ஸில் உள்ள குமார்கள் கையை உறுத்துங்கள். பி 10 லாயங்கன்னா நீங்கள் கூட 10 பேரை கூப்பிட்டு வருவீங்க இல்லையா? ஃபார்னட்ஸ் பி லாயங்கே, இந்தியாவிலே பி லாயங்கே. ஃபாரினர்ஸும் கூட்டிகிட்டு வருவாங்க, இந்தியாவில் உள்ளவங்களும் கூப்பிட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி லாயங்கே, உஸ்கோ இனாம் தேங்க. யார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி கொண்டு வருவாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கலாம். இனாம் படியா தேங்க, கட்டியா நெய் தேங்க. ப்ரைஸ் கூட எப்படி கொடுப்போம்? ரொம்ப பெஸ்ட்டாக கொடுப்போம், சாதாரணமாக கொடுக்க மாட்டோம். प्यारेना कुमारों से, ஏன்னா குமாரர்கள் மேலே அன்பு இருக்கிறது இல்லையா? अगर गवर्नमेंट को ज़्यादा से ज़्यादा कुमार पॉजिटिव काम करने वाले मिल जाए तो गवर्नमेंट कितना खुश होगी. கவர்மெண்ட்டுக்கு அதிகமான குமாரர்கள் பாசிட்டிவ் செய்பவர்கள் கிடைத்து விட்டால் கவர்மெண்ட் கூட எவ்வளோ மகிழ்ச்சி அடையும். अगर आप 10-10 कुमार लाएंगे तो सारा हाल कुमारों से भरेंगे. நீங்கள் 10 பேரை கூட்டு வந்தாலே போதும், ஃபுல் ஹால் என்ன ஆகிடும்? குமாரர்களால் நிறைந்து விடும். கவர்மெண்ட் को बुलाएंगे, देखो ये कुमार. கவர்மெண்ட்டே கூப்பிட்டு காட்டும், பாருங்க இங்கே குமாரர்கள்.
लेकिन लाने पड़ेंगे बनाना पड़ेंगे. ஆக உங்களுக்கு கொண்டு வர வேண்டி இருக்கும், நீங்கள் அவங்கள செய்ய வேண்டி இருக்கும். அகர் अपनी स्थिति लक्ष्य और लक्षण को समान रखेंगे, உங்களுடைய லட்சியமாகட்டும் லட்சணமாகட்டும் எப்போ நீங்கள் சமமாக இருப்பீங்களோ, சேவை சஃபல்தா होगी या नहीं होगी संकल्प नहीं हो सकता. சேவையில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா இந்த சங்கல்பமே வர முடியாது. ஹுயி படிய அந்த வெற்றி என்பது இருக்கின்றது. சரி आपको निमित्त बनना पड़ेगा. நீங்கள் வெறும் நிமித்தமான அவ்வளோதான். प्रतिज्ञा सदा ரிவைஸ் करते रहना. இந்த உறுதிமொழியை எப்போதும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி கொண்டே இருங்கள். கமால் தோ கர்னி ஹி ஹை, அதிசயத்தை செய்து காட்டே வேண்டும். அச்சா நல்லது. முரளிக்கு இடையில அச்சானக் பாப்தாதாக்கு முன்னாடி 2 குமாரர்கள் ஸ்டேஜ் பேர் வந்துட்டாங்க. அவங்கள அகற்றுகின்றார்கள். சபி கேல் சே கேல் தேக்கா, விளையாட்டுலேயே ஒரு விளையாட்டை பார்த்தீங்க. அபி பாப்தாதா कहते हैं, இப்போ பாப்தாதா என்ன சொல்கிறான், சாட்சி होकर கேல் देखना என்ஜாய் किया. சாட்சி ஆகிட்டு விளையாட்டை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறீங்க. एक सेकंड में एकदम देश से न्यारे पावरफुल आदमी सिद्ध हो सकते हो. ஒரு வினாடியில் தேகத்திலிருந்து விடுபட்டு பவர்ஃபுல் ஆத்மீக ஸ்திதியில் உங்களால் இருக்க முடியுமா? ஃபுல் ஸ்டாப். பாப்தா ரொம்ப பவர்ஃபுல்லாக ட்ரில் பண்ண வைக்கிறான். அச்சா நல்லது. यही अभ्यास हर समय बीच बीच में करना चाहिए. இந்த பயிற்சியை அடிக்கடி இடையிடையே செய்ய வேண்டும். அபிபி காரியமே அபிபி காரியத்தை நியாரு, அப்பப்போ காரியத்தில் வரணும், அப்பப்போ காரியத்திலிருந்து விடுபடணும். சாக்காரி சோ நிராகாரி ஸ்திதிமே சித் हो जाए. साकारी स्वरूपத்திலிருந்து निराकार स्थिति के आइनो. ऐसे ही यह एक अनुभव देखा, कोई समस्या भी आती है तो ऐसे ही एक सेकंड में साक्षी दृष्टाबन. இப்போ நீங்கள் ஒரு அனுபவி ஆயிட்டீங்க இல்லையா, அப்படி ஒரு காட்சியை பார்த்தீங்க, ஒரு வினாடியில் சாட்சி ஆயிட்டீங்க. சமஸ்யாக்கோ ஏக் சைடு சீன் சம, பிரச்சனையை கூட என்ன நினைக்கணுமா, ஒரு சைடு சீனாக நினைக்கணுமா. தூஃபான்கோ தோஃபா சம, ஒரு புயலை கூட படியாக பார்க்கறோ, கடந்து செல்லுங்கள். அபியாஸ் என்ன பயிற்சி இருக்கிறது இல்லையா. ஆகிய तो ऐसे अभ्यास की बहुत आवश्यकता पड़े. இன்னும் நீங்கள் போக போக இதுக்கான பயிற்சி உங்களுக்கு ரொம்ப வேணும். எதுக்கு? ஃபுல் ஸ்டாப். क्वेश्चन मार्क नहीं, ये क्यों हुआ, ये कैसे हुआ, हो गया, ஏன் ஆச்சு, எப்படி ஆச்சு, இப்படி ஆயிடுச்சே அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஃபுல் ஸ்டாப் अपने फुल शक्तिशाली स्टेज में सिद्ध हो. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்களா என்ன அர்த்தம், உங்களுடைய फुल स्टॉप स्टेजिல் வந்துடுறீங்க. समस्या नीचे रह जाए, பிரச்சனை கீழே வந்துடும். आप ऊंच सेंस समस्या रूपी साइड सीन को देखते रहेंगे. நீங்கள் உங்களுடைய உயர்ந்த ஸ்டேஜில் இருந்து பிரச்சனைகளை சைட் சீனாக பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அச்சா நல்லது. चारों ओर के सर्व खजानों से संपन्न आत्माओं को, நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து பொக்கிஷங்களிலும் சம்பன்னமான ஆத்மாக்களுக்கு. இன்னைக்கு பொக்கிஷங்கள் என்ன சொன்னார்? ஞானம், யோகம், தாரணை, சேவை, ஆசீர்வாதங்கள், சம்பந்தம், தொடர்பில் சதா ஹர் சமய பிராப்தி சே பர்பூர், ஒவ்வொரு நேரமும் கூட பிராப்திகளால் நிறைந்திருக்கக்கூடிய முஸ்குராவே ஹர்ஷித் ரஹனே வாலே ஆத்மாவுக்கும், புன்சிரிப்போடு மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா பாப்சே கி ஜீவன் பிரத்யட்ச கர்னே வாலே, பாபாட்ட என்ன உறுதிமொழி கொடுத்துருக்கோமோ அதை வாழ்க்கையில் பிரத்யட்சமாக இயக்கக்கூடிய ஞானித்து ஆத்மா, யோகித்து ஆத்மா பச்சோங்கோ, ஞானித்து ஆத்மாக்களுக்கு, யோகித்து ஆத்மா குழந்தைகளுக்கு, சதா லக்ஷ்ய ஒரு லக்ஷனுக்கோ சமான் கர்னே வாலே, எப்போதுமே தன்னுடைய லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக செய்யக்கூடிய பாப் சமான ஆத்மாவுக்கும், பாப் சமான ஆத்மாக்களுக்கு, சதா हर समय सर्व खजानों को स्टॉक और स्टॉप लगाने वाले, எப்பொழுதுமே அனைத்து பொக்கிஷங்களுடைய ஸ்டாக்கையும் ஸ்டாப் செய்யக்கூடிய தீவிர புருஷார்த்தியான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, பாப் தாதா கா யாத் பியார், திலாராம் கா தில் சே யாத் பியார் और நமஸ்தே. திலாராம் பாபாவுக்கு பாபா தில் சே அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நீ பாபா வரதானம் கொடுக்குறாங்க. परिस्थितियों को शिक्षक समझ, इनसे पाठ पढ़ने वाले अनुभवी मूर्त भव. பிரச்சனைகளை படிப்பிக்கின்றதாக புரிந்து கொண்டு அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்திகளாக ஆகுங்கள். பிரச்சனைகளை
கற்பிப்பவைகளாக புரிந்து கொண்டு அவற்றிலிருந்து பாடத்தை படிக்கின்ற அனுபவி மூர்த்திகளாக ஆகுங்கள். कोई भी परिस्थिति में घबराने के बजाय எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி பயப்படுவதற்கு பதிலாக थोड़े समय के लिए उसे शिक्षा समझो. கொஞ்ச நேரம் அது எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது என்று பாருங்கள். परिस्थिति आपको विशेष दो शक्तियों के अनुभवी बनाती है. பிரச்சனைகள் எப்பொழுதுமே உங்களுக்கு விசேஷமாக ரெண்டு சக்திகளில் உங்களை அனுபவிகளாக செய்கின்றது. एक सहन शक्ति, ஒன்று பொறுமை சக்தி, दूसरा सामना करने की शक्ति, ரெண்டாவது எதிர்கொள்ளக்கூடிய சக்தி. ये दोनों पाठ पढ़ लो तो अनुभवी बन जाए. இந்த ரெண்டு பாடத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் அனுபவியாக ஆகிவிடுவீர்கள். जब कहते हम तो ट्रस्टी हैं, मेरा कुछ नहीं है, तो तो घबराते क्यों? எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ நான் ட்ரஸ்டி என்ற எனது என்பது எதுவுமே இல்லை என்று, அப்புறம் ஏன் பிரச்சனையை கண்டு பயப்படுகின்றீர்கள்? ட்ரஸ்டி மானா, ட்ரஸ்டி என்றாலே யார்? சப் குச் பாபாவாலே கருதியா, எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்து விட்டீர்கள். इसलिए जो होगा वो अच्छा ही होगा. என்ன ஆகுமோ அது நல்லது தான் ஆகும். இது சுமிருதி சதா நிश्चिंत समझ स्वरूप में रहो. இந்த நினைவின் மூலமாக கவலையற்றவர்களாக சக்தி स्वरूपமாகவே இருங்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, जिनका मिजाज मीठा है वह जूल से भी किसी को दुख नहीं दे सकता. யாருடைய விவகாரம் நடத்தை இனிமையாக இருக்குமோ அவங்க பை மிஸ்டேக் கூட யாருக்குமே துக்கத்தை கொடுக்க முடியாது. ஆக இன்னைக்கு அபேக்த பாப்தாதா பாடத்தினுடைய தலைப்பில் என்ன சொன்னாங்க? லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக செய்யுங்கள், அனைத்து பொக்கிஷங்களிலும் சம்பன்னமாக ஆகுங்கள். ஆக பொக்கிஷங்களாக பாபா என்னென்னு சொன்னாங்க? ஞானம் என்ற பொக்கிஷம், யோகம் என்ற பொக்கிஷம், தாரணைகள் என்ற பொக்கிஷம், சேவை என்ற பொக்கிஷம், சம்பந்தம் தொடரில் ஆசீர்வாதங்களுடைய பொக்கிஷம். ஞானத்தினுடைய பொக்கிஷம் கூட பாபா என்ன சொல்கிறாரு? சம்பன்னமாக இருக்க வேண்டும், பர்சன்டேஜில் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய டைட்டில் என்ன? மாஸ்டர் சர்வ சக்திவான். இது யோகத்தினுடைய பொக்கிஷத்தில் பாபா சொல்கிறார். ஏன்னா யோகத்தின் மூலமாக தான் நம்ம சர்வ சக்தியில் அடைகின்றோம். ஆக சர்வசக்திவான் அப்படின்னு சொல்கிறாருன்னா அனைத்து சக்திகள்லையும் இருக்கணும். அதே மாதிரி ஞானத்தினுள்ள கூட பார்த்தீங்கன்னா பாபா சொல்கிறாங்க, பர்சன்டேஜில் குறைய இருக்கக்கூடாது. எதில் பர்சன்டேஜில் குறைஞ்சாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சந்திர வம்சத்துக்கு போய்விடுவீர்கள், சூரிய வம்சத்தில் நீங்கள் இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய லட்சியமே மூன்று தான். ஒன்று பாபாவுக்கு சமமாக ஆவது, இரண்டாவது ஃபுல் பாஸாக ஆவது, மூன்றாவது 16 கலை சம்பன்னமாக ஆகுவது. ஆகிடும் நம்ம தானே ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன? ஒரு சோம்பேறித்தனம். சேவை என்றால் என்ன அர்த்தம்? பாபா சொல்கிறார், குஷியினுடைய மகிழ்ச்சி வரும். அதாவது ஒரு மலர்ந்த ரோஜா மலராக நறுமணம் பரப்புவதோடு மகிழ்ச்சி என்று ஊஞ்சலில் ஆடுகின்ற அனுபவத்தை செய்விப்பது தான் சேவை. அப்படி சேவையில் அனுபவம் ஆகலைன்னா சேவை எங்கேயோ சரியில்லை என்று தான் அர்த்தம். அதுலேயும் பாபா சொல்கிறாரு, எந்த இடத்துல சேவை பண்ணுறீங்க, யார் கூட சேவை பண்ணுறீங்க, யாருக்கு நீங்கள் சேவை பண்ணுறீங்க, அந்த வாயுமண்டலம் எல்லாத்துலேயுமே நீங்கள் மகிழ்ச்சியை பரப்புவர்களாக இருக்க வேண்டும். 4 சப்ஜெக்ட் முடிஞ்சதோட பாபா முடிக்கலை, சம்பந்தம் தொடர்பே ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆக வேண்டும் என்றால் அனைவருடைய சம்பந்தத்தில் வந்தே ஆக வேண்டும். ஆக ஆசீர்வாதங்களை பெறுவதும் கொடுப்பதும் உங்களுடைய பழக்கமாக இருக்க வேண்டும். பாப்தாதா சொல்கிறாங்க, குழந்தைங்க மேலே ரொம்ப ரொம்ப அன்பு. ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பமாகுது? தேகாபிமானம் எப்படி வருது? ஒரே ஒரு வார்த்தை தான், நான் என்பது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாருங்கள், எத்தனை தடவை நான் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், சொல்லுகின்றீர்கள். அத்தனை முறையும் நான் என்று நினைக்கும் போது நான் நிராகாரமான ஆத்மா சாக்கார சரீரத்தை தாரணை செய்திருக்கின்றேன் என்று நினைத்தாலே போதும், நீங்கள் நியராயிடுவீங்க. நீங்கள் நிராகார ஸ்திதிக்கு வந்துட்டாலே போதும், அகங்காரி மற்றும் நிர்விகாரி ஸ்திதியினுடைய அனுபவத்தை உங்களால் செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.
என் வாழ்வில் மாற்றம் செய்ததும் உன் பார்வையே பிரபு. அந்த வானை மாற்றி அமைத்தவன் இம்மண்ணை மாற்றினான். என் வாழ்வில் மாற்றம் செய்ததும் உன் பார்வையே பிரபு. விரும்பும் அனைத்தும் அடைந்தோம். பேரும் அதிர்ஷ்டம் இதுவே. இத்தனை அனுபவங்கள், அத்தனை செல்வங்கள் அடைந்தோம். பரமாத்ம ஞானம் மனங்களை பரிசுத்தம் ஆக்கியே. என் வாழ்வில் மாற்றம் செய்ததும் உன் பார்வையே பிரபு. அந்த வானை மாற்றி அமைத்தவன் இம்மண்ணை மாற்றினான். என் வாழ்வில் மாற்றம் செய்ததும் உன் பார்வையே பிரபு. கொடுந்தீயில் உலகம் வேக, கடுந்தீயில் தேருக்கள் எரிய. அரும்பு வாடி போக, கருகி போன பூக்கள். உயிரூட்ட வந்த அன்பு குளிர் தீபமானதே. என் வாழ்வில் மாற்றம் செய்ததும் உன் பார்வையே பிரபு. அந்த வானை மாற்றி அமைத்தவன் இம்மண்ணை மாற்றினான். என் வாழ்வில் மாற்றம் செய்ததும் உன் பார்வையே பிரபு. என் வாழ்வில் மாற்றம் செய்ததும் உன் பார்வையே பிரபு. என் வாழ்வில் மாற்றம் செய்ததும் உன் பார்வையே பிரபு. சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம நிறைய சேகரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற சிலவற்றை விட்டுட்டாலே போதுமானது. Not that you have to accumulate a lot to be happy. All you have to do is to give up a few things.